பிரியாணிக்கு எண்ணெய் போட்டுட்டு பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, லவங்கம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது தக்காளி போட்டு தாளிச்சுக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கு பிறகு கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போது பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கிலோ கிட்ட சிக்கனை நம்ம ஆட் பண்ணிடலாம். அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன், அதனால் 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ குக்கர் மூடிடலாம். 4 விசில் வந்ததும் இறக்கிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. வாவ், பிரியாணி பாருங்கள், ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. வாங்க இப்போ பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரியாணி சூப்பராக இருக்குங்க. நீங்களும் என் கூட சாப்பிட வாங்க.